வணக்கம் விவசாய அன்பர்களே. இப்போ பால் கறக்கிற மிஷின் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் மாற்றுறதுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக அந்த கிளஸ்டர் செட்டில் இருக்கிற அந்த லைனர், ரப்பர் லைனர் எப்படி மாற்றுறதுன்றது உங்களுக்கு இந்த டெமோ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த மெட்டல் பைப்பில் அந்த ரப்பரை எப்படி நாங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளுறோன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணி தள்ளினீங்கன்னா அது தனியாக வந்துடும். தனியாகவே வந்துச்சு பாருங்கள். இது டேமேஜ் ஆனது. நீங்கள் புதுசாக இருக்கிறத மாட்டும் போது லைட்டாக ஆயில் இந்த ஸ்டீல் பைப்பு கிளஸ்டர் செட்டில் நீங்கள் மாற்றிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசு நாங்கள் போட்டு எப்படி இன்சர்ட் பண்ணுற பாருங்கள். லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி லாக் ஆனதை நீங்கள் இந்த பக்கம் இருந்து இழுக்கணும். இந்த ரப்பர் சீட்டிங் ஆகும் கரெக்டாக. அவங்க அந்த ஸ்டெப் வச்சுருப்பாங்க, 2 ஸ்டெப் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கூட போட்டு இழுத்து உட்கார வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் நாங்களாம் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மேலே ஸ்டீல் லைனர் தான் கொடுப்போம். உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்குறது மேலே ஸ்டீல் லைனர் கொடுப்போம். அதே மாதிரி கிளஸ்டர் செட்டில் லைட்டாக ஆயில் டச் பண்ணிங்கன்னா அந்த பைப்புக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இன்செட் ஆகிடும். இதுதான். இது தெரியாமல் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அது சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும். சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரப்பர் கட் ஆகிறது மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு 4 ரப்பரும் நீங்கள் ஈஸியாகவே மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே சர்வீஸுக்கு வந்த செட்டில் வந்து அந்த சைடில் வந்து வேக்யூம் டியூப்பெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. அதையும் மாற்றிடலான்ட்டு மாற்றின்னு இருக்கோம். அது ரப்பர் டியூப்பு. சேம் மெத்தடு தான். நீங்கள் இழுத்துட்டு லைட்டாக ஆயில் டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். இதெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய ஸ்பேர். நீங்கள் மிஷின் வாங்கும்போது இந்த டியூப் வாங்கிக்கோங்க. நீங்கள் வேக்யூம் டியூப்பு, மில்கிங் டியூப்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்களே மாற்றிக்கலாம். எந்த சிரமமும் இல்லை. மில்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் எல்லாமே வீடியோ நான் கொடுத்துன்னு இருப்போம். இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த மிஷின் இருக்கோ, இப்போ பால் கறக்கிற மிஷின் வச்சுங்கிறவங்க இந்த உங்களுக்கு தேவையான வீடியோ வரும். மற்ற மிஷினுங்க எர்த்தாக்கர் பல்வேறு மிஷினுங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணுற மிஷின் பற்றி எல்லா சர்வீஸு நாங்கள் கொடுத்துருப்போம். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் வீடருங்க, இன்னும் ப்ரஷ் கட்டர்ஸு, பெட்ரோல் வாட்டர் பம்ப்பு, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா மிஷின்ஸுக்கும் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் டெமோ வீடியோவில் கொடுத்துக்கினே இருப்போம். அப்பப்போ நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், பேசின்னு இருக்கிற நேரத்திலே உங்களுக்கு அந்த டியூப்பும் மாற்றிட்டோம். டேமேஜ் ஆன டியூப் மாற்றிட்டோம். இப்போ முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த மில்கிங் டியூப்பு கூட அவங்க வந்து ரொம்ப ஒரு 6 மந்த்தில் அது கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மில்கிங் டியூப்பு, வேக்கிங் டியூப்பு எப்பவுமே அந்த மெலிசாக வர்றது வேக்கிங் டியூப்பு. அதனால் அது நீங்கள் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மில்கிங் டியூப் வந்து நீங்கள் கம்பல்சரி மாற்றிட்டா நல்லது. ஏன்னா அதில் நீங்கள் ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணின்னு இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் இருந்தால் உள்ளே அந்த பால் ஏடு மாதிரி கட்டிக்கின்னு இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு வாங்கி வச்சுங்க கிடைக்கிற இடத்துல. இல்லை எங்களை அணுகுனா கூட நாங்கள் இங்கே ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த டியூப் பாருங்கள், கரெக்டாக மேக்ஸிமம் 1.5 மீட்டர் தான் கொடுப்போம் நாங்கள். அந்த பக்கெட்டில் இருந்து மாடு காம்புகள் வரைக்கும் வர்றது ஒரு 1.5 மீட்ரு வரும். அந்த டியூப்பு நீங்கள் மாற்றுறது நல்லது. மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்துக்குன்னா ஒரு முறை நீங்கள் மாற்றி தான் ஆகணும். நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கினே இருக்கணும். கிருமி தொத்தையெல்லாம் இப்போ உணவு பதார்த்தன்ற தொட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு அந்த செட்டை நீங்கள் சுட தண்ணியில் வச்சிங்கனாலே அதில் இருக்கிற பாலோடு சேர்ந்து அந்த கொழுப்பெல்லாம் போய் பக்கெட்டில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் கறக்கிற மிஷினை நீங்கள் ரொம்ப சேஃபாக பராமரிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் உணவு பொருள் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூப்பும் மாற்றி உங்களுக்கு காமிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது மில்கிங் மிஷின் தேவைன்னா எங்களை அணுகுங்க. நாங்கள் நல்ல குவாலிட்டியான பால் கறக்கிற மிஷின் கொடுக்குறோம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதனா சர்வீஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது வரைக்கும் சஞ்சீவ் அக்ரி டெக், ஆம்பூர், சஞ்சீவ் ட்ரேடர்ஸ். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான மிஷினு கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கான ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம். பார்த்துட்டு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.